திருபுவனம் அஜித்குமார் மறைந்தபோது போராடி கொண்டிருந்த அவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது அங்கிருந்த மக்கள் ஆத்திரத்தில் கதவை உடைத்து தடுக்க முயன்ற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்போம். இளையராஜா, நடந்தது என்ன என்பதை விளக்குங்கள். கண்டிப்பாக சனிக்கிழமை அஜித்குமார் காவல்துறை விசாரணையில இறந்துடுறாரு. அவருடைய விஷயம் பூதாகரமாக ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய விஷயத்துல வெடிக்க ஆரம்பிக்கிறது. அப்போது அவர் உடலை வாங்க மறுத்து அந்த பகுதி மக்கள் உறவினர் எல்லாமே போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல மக்கள் எல்லாம் கோயிலை நோக்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சமயத்தை ஒரு சிலர் அவங்க குடும்பத்தை சேர்ந்த நவீன்குமார், மாலதி, அப்புறம் உறவினரான சாந்தி, தாய்மாமன் காளேஸ்வரன் இவங்கெல்லாம் கூட்டி வச்சு வீட்டு பக்கத்திற்கு ஒரு மகாலை கூட்டிக்கிட்டு உள்ள ரகசியமா டிஎஸ்பி தலைமையில முக்கிய அந்த பகுதியை சேர்ந்த பெரியவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை முடிச்சுக்கொள்ளுங்க, சமரசமா போயிருங்கன்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மக்களும் மிகுந்த கொந்தளிப்புல இருந்திருக்காங்க. அப்போதான் அந்த பஞ்சாயத்தை பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காவலர் பாத்தீங்கன்னா அந்த ஜன்னலை மூடுறாரு. அதுல ஆத்திரமடைந்த மக்கள் பாத்தீங்கன்னா கதவை உடைச்சுக்கிட்டு அந்த காட்சிகளே நீங்க பார்க்கலாம். மிக ஆக்ரோஷமா உள்ள காவலர்கள் இருக்கும்போது, பெரியவர்கள் இருக்கும்போதும் அந்த கதவை மகால உடைக்கிற காட்சி, அடித்து ஒருக்கிற காட்சி தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. தற்போது சிபிஐ விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் வகையில் இது போன்ற அடுத்தடுத்து இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிசிடிவி காட்சிகள், தற்போது இந்த மாதிரி அடித்தடி காட்சிகள் ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கிட்டு இருக்குது. சிபிஐகளும் இந்த மாதிரி காட்சிகளை தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றதால் இந்த காட்சி வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த காட்சி அரங்கேறியது என்று இளையராஜா சரியாக சொல்லணும்னா அது சனிக்கிழமை, அதாவது 27ஆம் தேதி அவர் விசாரணைக்கு அழைச்சு கொள்ள போயிட்டு அந்த இரவு இறக்குறாரு. மறுநாள் தான் அவர் உடலை வாங்க மறுத்தார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த பஞ்சாயத்து ஞாயிற்றுக்கிழமை எல்லா மீடியாலும் செய்தி வரும்போது அந்த பிரச்சனை பெருசா வெடிக்கும் போது இந்த விஷயத்த சமரசம் செய்து ஒண்ணுமே இல்லாத ஆக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு 4 மணி அளவுல இந்த சம்பவம் நடந்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு அரங்கேறிய சம்பவத்துல போலீஸோடு உள்ள பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது யார்? வெளியிலிருந்து கதவுகளை அடித்து உடைப்பது யார்? அது பாத்தீங்கன்னா உள்ள இருக்குன்னா போலீஸோட அந்த பகுதியை சேர்ந்த முக்கிய, அதாவது ஒரு கிராமம் நடத்திக்கிட்டீங்கன்னா அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும், அது மட்டும் இல்லாம அந்த பகுதியை சேர்ந்த பெரியவர்கள், அந்த பகுதியை சேர்ந்த உறவினர்கள், அந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்துக்கிறது இந்த வழக்கை முடிக்கிற விதமாக இருந்தது பெரிய அதிருப்தி இருக்குது. வெளியே உடைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அஜித்குமாருடைய நண்பர்கள், அவர் கூட வேலை பார்த்தவங்க, உறவினர்கள், அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் ஆத்திரம் தாங்காம நாங்க இவ்வளவு போராட்டத்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன உள்ள கூட்டிட்டு போய் ரகசியமா அவங்களிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறேன்ற ஆத்திரத்துலதான் அதை உடைக்கிறாங்க. அந்த காட்சியை தான் நம்ம தந்தி டிவியில பிரத்யேகமா தற்போது ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். உயிரிழந்த அஜித்குமாருடைய தாயோ அல்லது சகோதரனோ அந்த பேச்சுவார்த்தையில் இருந்தார்களா? இருந்தாங்க. கண்டிப்பா யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார், அவருடைய அம்மா மாலதி, அது மட்டும் இல்லாம அவங்க சித்தி சாந்தி, தாய்மாமன் காளேஸ்வரன், இவங்க அதாவது அவங்க அஜித்குமார் குடும்பத்துல யாரெல்லாம் முக்கியமானவர்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஒரு வட்ட வேஷம் மாதிரி சுத்தி அவங்கள வச்சுக்கிட்டு அந்த காட்சிகளை பக்கம் வெள்ளை சட்டை கரவேசி எல்லாமே இருக்கு, அவங்களால சுத்தி இருந்து அந்த பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததா அல்லது என்ன ஆனது? அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் என்ன? அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை பாதியில நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மக்கள் பாத்தீங்கன்னா அந்த கதவை உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு அளவுக்கு மேல கட்டுக்கோப்பை இழந்துருச்சு. உடனடியாக அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே சரிப்படல. அதனை தொடர்ந்து இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து அனைத்து செய்திகளையும் அனைத்து ஊடகங்களிலும் அஜித்குமாருடைய இந்த கொலை பெரியதாக பற்றி எறிய தொடங்கியது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.